முதல்ல இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ராமோஜிராவோட அவருடைய இறந்து போனார் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு அவருடைய நேரடி தொடர்போ எதுவுமே இல்லைனாலும் புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ செட்டு இருக்கு, அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது. 2005 நாங்கள் போகும்போது இதை ஒருத்தர் கற்பனை பண்ணாரா, இதை ஒருத்தர் நம்பினாரா? ஒரு ஸ்லம் வேணுமா, ஸ்லம் இருக்குது. ஒரு கோட்டை வேணுமா, கோட்டை இருக்குது. ஒரு பார்க் வேணுமா, பார்க் இருக்குது. ஃபார்மிங் லேண்ட் வேணுமா, ஃபார்மிங் லேண்ட் இருக்குது. எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது. பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமோஜிராவுடைய அவங்களுடைய இது போட்டிருக்கோம். நான் ஆச்சரியம், இது வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்களா? உள்ள ஸ்டார் ஹோட்டல் இருந்து அவ்வளோ வசதி, இவ்வளோ கற்பனையை ஒருத்தர் இப்படி பண்ணார். அது என்னோட ரொம்ப ஆச்சரியம். அவரோட வீடு பார்ப்போம், கண்ணாடி போட்டு மூடி இருக்கும். நாங்கள்லாம் பேசிப்போங்க, அது மேலே ஹெலிகாப்டர் வருமா, நிற்குமா, அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார். ஸோ அவர் இறந்து போன போது நான் ரொம்ப நாளாச்சு படத்தில் நடித்து, பட் அது கேள்விப்படும்போது காலைல செய்தியாக பார்க்கும்போது, இப்போ அஞ்சலி செலுத்தும் போது சரி, ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது. நாங்கள் போனோன்னே அசிஸ்டன்ட் சொல்லிவிடுவேன், சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துருவேன். எனக்கு இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது. அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன். அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு, நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவேன். அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன். செல்வா சாரும் தனுஷும் கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவாங்க. நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து. ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அங்கே வரலாறு ஷூட் நடந்தது. அங்கே போய் நாங்கள் அஜித் சாரை தூரமாக நின்று பார்த்துருக்கோம். ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம். சுற்றி பார்த்த மாதிரி இருந்தது. நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு படம் தான் அங்கே பண்ணேன், ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படும்போது மிகவும் வேதனை அளிக்குது. இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு உருவம் கொடுத்துருக்காரான்னு நம்புகிறேன். அதுக்காக மிகவும் மறந்துக்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அப்புறம் கம்மிங் டு மகாராஜா, இந்த நித்தில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படப்பான போது தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோடையும் இந்த கதையும் அதை யார் முறை பார்க்கும்போது சரி, அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா, படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவா வேணா இருக்கலாம் அவங்களுடையது. ஆனால் அவன் சொல்ல வருவது, அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான். அதை மட்டும்தான் அவன் பொத்தி பாதுகாக்கிறான். அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ, அது தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, இது எதாவது ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க. தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணான்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே தானே உனக்கு? ஸோ அது மட்டும் தான் அவனுக்கு. மற்றபடி அது படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். என்னுடைய 50வது படம் அது மகாராஜா அமைஞ்சதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது நித்தலன் மாதிரி ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம். சுதன் சார் எதேச்சும் 25வது படம் அமைஞ்சது சீதக்காதி. என்னுடைய 25வது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம். அதே மாதிரி 50வது படத்தில் நித்தலோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு இல்லை, அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். ஐ ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார், திறந்த புத்தகமாக இருந்தார். கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு சீனில் நான், அவர், கேமராமேனு, கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம், ஒரு ப்ராசஸ், ஒரு விஷயத்தை தேடும்போது, ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அது மிக அற்புதமானது. அதை பல முறை நான் நித்தனோட ஒர்க் பண்ணும்போது, என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன். இட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் நித்தன் ஃபார் தட். ஜூன் 14 வருது. உங்கள் எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டி சார் ஆகட்டும், மம்தா,
அபிராமி மேடமாக இருக்கட்டும், அந்த கல்கியாக இருக்கட்டும், அந்த வினோத் சாகர். கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும். வினோத் ஆரஞ்சு மிட்டாயில் நான் விரும்பி கேட்ட நடிகை. எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து பழக்கம். ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன். நான் அவனை, ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்குது. ரொம்ப நல்ல நடிகன். எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன். அவன்கிட்ட நிறைய இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. சிறந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டர் ஆகிறதுக்கு. உட்காருங்க சார். அதுக்கு நட்டி சார் அந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த அருள்தாசனை இந்த 50 படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. என் இயக்குனர், என் குருநாதர், என் சீனிவாமசாமி சாருக்கு. அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஆளை, யாருமே நம்பாத ஒரு ஆள், என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள், நானே நம்பாத ஒரு ஆள், தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்ன மாதிரி ஒருத்தரை கூட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்ணது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சிஜே பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் வந்து, உன் கண்ணும் சிரிப்பு நல்லா இருக்குடா, உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருவேன்னு என்னை ஒரு நாள் சொன்னார். ஸோ அவருக்கும் மிக்க நன்றி. நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம். இந்த 50 படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது. அது ப்ரெஸ்ஸு, மீடியா, நண்பர்கள், படங்கள், இயக்குநர்கள், எல்லாராலையும், எல்லார்கிட்ட இருந்தும் நான் ஏதோ ஒன்று கற்றுக்கேன். அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்ன அது யோசிக்க தான் வச்சது. நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னெடுத்து தான் கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை. ஸோ இந்த 50 படமாக என் கூட இருந்த, எனக்காக பேசின, இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதுக்காக சொல்ல வச்சதாக இருக்கலாம், இந்த மாதிரி கடுமையான விமர்சனமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறேன். அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மம்தா, அபிராமி அண்ட் ஃபிலோமின், பாய்ஸ் மணிகண்டே, சாரி. நான் வந்து துபாயில் இருக்கும்போது 2 படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன். ஏதோ சும்மா கூட்டாம்போக்கில் சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது நடிகர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் நல்ல ஒல்லியாக இருப்பேன். ஆகி இப்போது 5 ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் தேடுறான்ற போது 2 படத்துக்கு நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ. நான் சித்தார்த் சார் சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன். மணிக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல, சொன்னான்னு தெரியல. அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கடை, அங்கே மதுக்கடைன்னு ஒன்று இருக்குது, அந்த வாத்தியார் தோட்டம் கார்னர், அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை, ஸ்டேஷன் கடை, அங்கே போய் நாங்கள் நின்றுருக்கோம். பலமுறை மணியை பார்த்துருக்கேன். இந்த பையன் பாய்ஸ் நடிச்ச பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன். ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ, எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ. பெரிய பூதம் பேயினா அது வாழ்க்கை தான், இது என்ன பண்ணுன்னே தெரியாது. எப்படி நேற்று இருந்த நொடி இன்றைக்கி இல்லை, அடுத்த நொடியும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா, பயமுறுத்துமான்னு கூட தெரியாது. அப்படி இனிமேல் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒருத்தன் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது, வீட்டில் அம்மாவுக்கு சமைச்சு வச்சு, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக. இப்போயோட தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். நண்பர் ஒருத்தர், அது அரைக்குறையாக தான் ஞாபகத்தில் இருக்குது, பட் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும். அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்பயும் ஒரு மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிடுவார்ன்றபோது அது இவ்வளோ அழகாக வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை. அது வந்து இட் வாஸ் பியூட்டிஃபுல். நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த இட்லியில் மணிகண்டன் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கிடையாது. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டியாக இருந்தாப்புல. அதனால நான் நித்தில்டன் சொன்னேன். நான் ஏன்னா திறமை இல்லாத யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது. அதை நான் நம்புகிறேன். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு.
ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லை யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வருது. அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது, அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, அவர்கள் என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை, அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இல்லை பின்னடைதல் எதுவாக இருக்குது. நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளோ புரிதலோ ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். அது நான் கிரேட்டோ சாதாரணமாக எனக்கு தெரியாது, பட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரிதல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு வாழ்க்கையில். அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி, கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி, எந்த தொந்தரவும் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு, அதை பெர்ஃபார்ம் ட்ரை பண்ணுறாரு. இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடுக்கும் இது எதுவுமே அவருக்கு நடிக்கும் போதெல்லாம் இல்லை. சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இருந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார். மிக பிரமாதமான நடிகை. இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்படுறேன் காரணத்தில். ஸோ இந்த 50 படம் 50வது படம் மகாராஜா. நித்தில் மாதிரி ஒரு இயக்குனர். ஃபிலோமின் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தோடனே அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு சில சமயம் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன், சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து ரிதம் மிஸ் ஆகிடும், அந்த சீனில் நான் சொல்ல வந்த மூடுக்கு இதுவாகிடும். அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டர்டையும் டைரக்டர் மட்டும் சொல்லுவேன், என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல், எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னே அவன் செட்டுக்கு ஒரு வந்தான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், என் சீனை மட்டும் பார்த்து கட் பண்ணுப்பா, எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க, ஆனால் அந்த ரிதம் போக மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நான் வெட்டினது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு. சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, எங்கே கை வச்சான்னு கூட தெரியல என் சீனில். ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு டெக்னீஷியன், நித்திலனுடைய நெருங்கிய நண்பன். அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க டைரக்டர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி கொடுக்கணும். முக்கியமாக சாதாரணமாக ஒரு படத்தை டைரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு, நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மூடு க்ரியேட் பண்ணும்போது ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்ற ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ரொம்ப அழகாக சிஞ்சிருக்க ஃபில்மே. ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை, தினேஷ் புருஷோத்தம். சின்ன பையன் டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோட வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது, ஆசை இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் பையன் பெரிய அறிவாளி மாதிரி ரொம்ப நல்லா வருவான், அவனோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நிறைய பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன், உங்கள் பையன் பெரிய திறமைசாலி அண்ட் அறிவாளி, அவன் நிஜமாக பெரிய ஆள் வருவான். தினேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கள் மியூசிக் டைரக்டர், அவருக்கும் மிக்க நன்றி. டெய்லரோட அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி அவருக்கும், மிக்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much for welcoming me back. Very good evening to all of you and thank you for assembling here. I'm really proud to be a part of this film, making a very, very strong statement comeback, I would say, in Tamil cinema after my last very small appearance in Enemy, I would say. For that, I need to thank the production house with whom I've associated before, Passion Studios, Sudhan Sundaram. What should I say about Maharaja? Maharaja, besides it being Sethu sirs, whom I have immense respect for as an actor, as a human being. Besides that being this being his 50th film, I'm sure this is going to be a film that is going to give you an experience of a century, that is going to last a lifetime. ஏன்னா மகாராஜா மூவி வந்து சும்மா ஒரு மூவி மட்டும் இல்லை. நான் இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தோணிச்சு. நாட் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கழிச்ச ஒரு மூவி மட்டும் இல்லாமல் உங்களோட எமோஷ்னல் இம்பேலன்ஸ், உங்களுடைய எமோஷ்னல் பேலன்ஸே அன்ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களுக்கு உங்களால் உள்ள என்னெல்லாம் கேள்வி இருக்குது அதிலெல்லாம் நிறைய உங்களுக்கே ஒரு ஆன்சர் தெரியணும். ஐ ஹாவ் டு கொஸ்டின் மை செல்ஃப் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் என்கிட்ட கேட்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒரு you'll feel like kind of going into yourself. And the madri it leaves you with that sort of an experience which will make you want to come back and watch Maharaja once again, is my feeling. And this movie is definitely a culmination of amazing talent, technicians, effort, a very good script, stellar performances,
I mean, what more can I ask by coming on board a film like this? I just feel extremely grateful. That is exactly what I feel right now. ரொம்ப ஒரு கிராட்டிடியூட் இருக்கிற ஒரு மூமெண்ட் தான் இது. ஜூன் 14th இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் தியேட்டரில். இது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஒரு மெமரியாக இருக்கும். நான் இது வரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லாங்குவேஜஸில் பண்ணியிருக்கேன். ஆனால் சேது சார் மாதிரி இருக்க ஒரு ஆக்டர் நான் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் டெஃபினெட்லி ஹீ இஸ் சமன் ஹூ இஸ் a class apart. The way he thinks, his philosophical mind, and therefore how he approaches every character that he chooses to do. I think this character is going to be a huge milestone in his career, and I hope he goes a very, very long way. I wish sir also all the best in this on this momentous occasion. எனக்கு தெரியும் மகாராஜா கண்டிப்பா ஹிட் ஆகும்னு. So I already would like to congratulate my entire team. I'm very, very proud and honored to be a part of this film. Nithilan sir, you do have some magic in the way you narrate a story. நான் சரோட குரங்கு பொம்மை நான் பார்க்கல, ஆனஸ்டாக சொல்கிறேன். ஐம் சாரி அபவுட் தட். எனக்கு ஆக்சஸ் கிடைக்கல அந்த மூவிக்கு. ஆனால் சரோட ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன். நான் அப்படியே ஸ்பெல் பவுண்ட் ஆகிட்டேன். அந்த மூவியிலும் வந்து ஒரு 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 நெரேட்டிவ் இருக்குது which will keep you hooked to each and every shot, each and every nuances that takes you to a surprising climax. To be honest, இந்த மூவி பண்ணும்போது எனக்கு இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது. ஆனால் போக போக நாளில் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் ஸ்டோரின்னு. ஆனால் கடைசியில் ஸ்டோரி தெரிஞ்சும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு வந்து எதுவெல்லாம் ரொம்ப உள்ள வந்து ஐ கன்சிடர் மை செல்ஃப் as a very bold, strong, இந்த மாதிரியெல்லாம் synonyms are there which is used when they talk about me. பட் எனக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு. அப்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லாஸ்டிங் ஒரு எஃபெக்ட் உங்களை எல்லாம் மேல் இருக்கும் நான் நம்புகிறேன். The cast of this movie is phenomenal. Everyone is so aptly cast for their parts. Sethu sir தவிர அனுராக் கஷ்யப் சரோட performance is just mind-blowing, probably one of his best in Tamil cinema. And these two amazing people itself coming together, then Abhirami, whom I've always admired and adored, the girl who's acted Sachna, Nare Perenatti sir, so many, we know a lot of people who have acted in this film. They've all done their parts, everybody, including my character. In the padathoda main spine strong ஆக்கிற characters தான் மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து பாருங்கள். ஜூன் 14th சப்போர்ட் பண்ணுங்கள். Of course, there are a lot of fans for even Philomen, who is, our editor. Very lucky to be part of such a well-packaged movie. I couldn't have asked for anything better, and thank you so much for welcoming back into Tamil cinema. Nandri. சேதுனாவோட 50th ஃபில்ம், அதில் நானும் ஒரு பாகம் ஆகிறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை எடுத்துக்கிட்டு சுதன் சாரும் நிதிலன் சாரும் என்னை பார்க்க வந்தபோது ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி. அப்படி சொல்லும்போது என் மனசில் எஸ் சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம்தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கதை கேட்டு நம்ம கேரக்டர் என்னன்னு கேட்டு எல்லாமே போனஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை, எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு பேர் வாய்ந்த ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் கூட நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் இந்த படத்தில் எனக்கும் வேலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறது. அண்ட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. தேர் சம்திங், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஒரு உண்மை, என்னமோ ஒன்று இருக்குது. அந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கும் இந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், முக்கியமாக என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ரொம்ப நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன். எல்லாருமே எஃபர்ட் இது வரைக்கும் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தகுமார், அஜய், ஃபைசல் கான், அசோக், மணி, பிரபு, கிருஷ்ணா, இன்னும் நிறைய பேர், புஷ்பா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள், நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எங்கேருந்து டெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. என்னோட சினிமாட்டோகிராஃபி டிகேபி தினேஷ்குமார் புருஷோத்தமன். நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும். அவர் அண்ட் அஜனீஷ் லோக்நாத், காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர். அவர் தான் குரங்கு பொம்மைக்கும் பண்ணார். அவர் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்டு பிலோ மின்ராஜ். குரங்கு பொம்மையோட ஃபினிஷிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட், கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அபேண்டடாக ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. கடைசி டைமில் சப்போர்ட் இல்லாமல் பிலோ தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்னை கடைசி டைமில் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டாரு. அந்த நன்றி எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டென்ட்டே அவருக்கான ஒரு எடிட்டருக்கு சில தீனி போடும், சில சீன்ஸ் வந்து ஒரு ஹீரோவுக்கு தீனி போடும், அந்த ஆக்டருக்கு எல்லா ஆக்டருக்கு தீனி போடுற மாதிரி பிலோவுக்கு அவரோட எஃபர்ட் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த கண்டென்ட்டில் அவருக்கு ஒர்க் இருக்குது. அண்ட் என்னோட செல்வகுமார் சார், ஆர்ட் டைரக்டர். அவர் ரொம்ப மெச்சூர்டான, ரொம்ப சென்சிபிளான இயற்கை இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுவார். ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்தாரு. அவர் கூட நிறைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நிறைய ஒர்க்காக சூப்பராக வந்திருக்கு அவரோட ஒர்க்கு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் குமார் சார். அவர் சுதன் சார்கிட்ட கேட்க முடியாத விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். என்னோட ஒரு லைஃப் சார்ந்த கைடு, சப்போர்ட்டு, சில விஷயம் திட்டுவார், ஏன்னா தம்பி பண்ணுறேன் அப்படிம்பாரு. அவருக்கு இங்கே ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ, என்னோட நன்றிகள். யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஏதோ வளரணும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கள் சுதன் சார், அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு சாஃப்டாக இருப்பார், திடீர்னு லவ்வாக பேசுவார். எந்த சமயத்தில் என்னன்னு எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. அவர்கிட்ட அவர் நிறைய படிச்சிருக்காரு, ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல. அதுக்கு என்ன பண்ணல, அவருக்கு இந்த ஃபோன் அட்டன் பண்ண தெரியாது. எப்படி அட்டன் பண்ணன்னு தெரியாது. எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு, சரி ஓகே இவருக்கு ஃபோன் அட்டன் பண்ண தெரியல போல் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போனேன், சொல்லித்தரலாம் அப்படின்னு. பார்த்தா ஒரு கியூ நின்றுட்டுருக்கு அவருக்கு சொல்லி தரத்துக்காக. முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன், முன்னாடி லைனில் முன்னாடி அவர் இருக்கார். இப்போ என்னங்க, இல்லை சொல்லுங்க சார், ஃபோன் அவருக்கு அட்டன் பண்ண தெரியல, சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லி. சாரி சார், சும்மா ஜாலிங்க. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி டீம் அமைறது கஷ்டம். அப்புறம் வந்து நிறைய செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஒரு கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா, இந்த கண்டென்ட் ஹோப் நம்பிட்டாருன்னா அவருக்கு வந்து செலவு பண்ணுறது, இது வரைக்கும் இந்த படத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு எனக்கே தெரியாது. அவ்வளோ எனக்கு சப்போஸ் 1 day 2 day ரொம்ப எக்ஸைட்ஸ் இந்த ஷெட்யூலில் கொஞ்சம்னா அவர் யோசிச்சு சரி அப்படிம்பாரு. இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுதன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜெகதீஷ், சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் 2 பேருக்கும் என்னோட நன்றிகள். கல்கி ஷார்ட் ஃபிலிம் வந்து முன்னாடி நான் விஸ்காம் படிக்கும்போது தலைவன் வந்து சினிமாவுக்கு வந்துட்டாப்புல. எனக்கு முதல்ல கிடைச்ச நண்பன் கல்கி. அவர் மூலிமா அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன், ஏதாவது உதவி இயக்குனருக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி உருவான நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. அவர் இந்த படத்தில் காசு பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மம்தா மோகன்தாஸ் மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை பற்றி எதிர்பார்த்து வர பயங்கர ஸ்வீட்டாக இருக்கீங்க, பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் தலைவன், ஆமாம் பாய்ஸ் மனேன்னு அவர் சொல்லுவார், அதை செந்தில்கிட்ட சொல்லுவார், நல்லா தின்ட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ, அந்த இன்னசென்ட்டு, அப்புறம் அந்த ஆட்டிடியூடு, அந்த ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார், அவ்வளோ அந்த ஆட்டிடியூட் பயங்கரமாக இருக்கும். சேதன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அந்த ஆட்டிடியூட் பற்றி. சேதன் அந்த வீடியோ பார்த்துட்டு, இது இவனை என்னன்னு உனக்கு பிடிச்சிருந்தா இவனுக்கு ஷூட் ஆகிறோம் நான் பாடுறா அப்படின்னு சொல்லி அமிச்சார். அப்புறம் காசு பண்ணிட்டேன். அதில் சேதன்னு சொன்னார். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆப்டாக இருந்தார். காசு பண்ணுறது சேதனுக்கு தெரியாது. இவர் ஓகே ஆக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. முனிஷ்காந்த் அண்ணன்,
சிங்கம் புலை, தாஸ் அண்ணன், நட்டி சாரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக என் தலை அனுராக் கஷ்யப், அவர் என்னோட ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு எந்த மாதிரி தோணுச்சுன்னு தெரிவிக்கினீங்கள, போக போக அவ்வளோ ஜெல் ஆகிட்டார். இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயங்கர பாராட்டிகிட்டே இருந்தார். அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அவர் ரெஃபர் பண்ணார். லாஸ் ஏஞ்சல்ஸ், புசான், ஆம்ஸ்டர்டாம், நிறைய ஃபெஸ்டிவலுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது. அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட். ஐ லவ் ஹிம். ரொம்ப பிடிச்சால் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி. ஃபைனலி என்ன சேதண்ணன் வந்து குரங்கு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு. அவர் 50ஆம் படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன். நிறைய பேர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அவங்களோட உயர்ந்த தன்மை, மேன்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனோட மொமெண்ட்டு, அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை ஜெல்லாக்கி வைக்கிறது இருக்குல்ல, அவனுக்கு தெரியாமே ஏதோ ஒரு 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 இது கூட கேள்விப்பட்டிருக்கேன். பாலுமந்திர சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு, போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்க தயங்கப்பட்டு பேசிட்டே இருந்தார் ரொம்ப நேரமாக. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு செக்கு வந்து கமல் சார் போட்டு வந்து பாலுமந்திர சார்கிட்ட கொடுத்தாரான், நம்ம அடுத்த படம் பண்ணுறோம் அப்படின்னு. ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமே அதை அந்த மொமெண்ட்டுக்கு அதை அந்த கில்ட் கிரியேட் பண்ணாமையோ இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காட்டிக்காமையோ அதை அந்த சேஃப் ஜோனில் கொண்டு போகிற அந்த பக்கம் இருக்குல்ல, அது சேதனகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. மற்ற மனசை புரிஞ்சுக்க தானே ஃபஸ்ட்டு மனிதத்தன்மை. ஐ லவ் யூ ஸோ மச்.